நித்யானந்தம். ஐ எம் ஸ்ரீ நித்ய பரமேஸ்வரன். கைலாஷா திருவண்ணாமலையில் பகவான் ஸ்ரீ நித்யானந்தர் ஆசிரமத்தில் பரமசிவசேனான்ற ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது சிவன் பார்வதிக்கு கொடுத்த தீட்சையை பகவான் இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீயாக வித் ரூம் அக்காமடேஷனோட கொடுத்துட்டு இருக்காங்க. குருவோட அருளால் என்னால் கடந்த டிசம்பர் மாதம் கலந்துக்க முடிஞ்சது. அங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, டெய்லி யோகா பூஜை கம்பல்சரி பண்ணி ஆகணும். பூஜைக்கு தேவையான பொருட்கள், பூ, நெய்வேத்தியம் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால என்ன ஸ்டார்டிங்கில் பண்ண முடிஞ்சது. போக போக அந்த ப்ரோக்ராமோட இன்டென்ட் புரிஞ்சு, லைஃபோட பர்பஸ் தெரிஞ்சு, நம்ம லைஃப்பை ஆர்கனைஸ்டு டிசிப்ளினோட வாழணும்னு எனக்கு புரிஞ்சு, என்ன ஆனாலும் சரி நம்ம இனிமேல் டெய்லி யோகா பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் டிக்ளேர் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். இந்தியாவில் இருக்கும்போது சரி, நான் அதுக்கப்புறம் ஃபாரின் வந்துட்டேன். கொய்த்துலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் 5 வருஷமா. இங்கே வந்து பூ எப்படி கிடைக்கும், நெய்வேத்தியம் எப்படி கிடைக்கும், அதை பற்றி எதுவுமே யோசிக்கல. நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது நான் டெய்லி யோகா பூஜை பண்ணியே ஆகுவேன். எண்ட் ஆஃப் த ரிசல்ட். அவ்வளோ பூத்து கொழுங்குது. அதாவது நான் இருக்கிறது ஒரு டெசர்ட்டான ஏரியா. 5 வருஷமா ஒர்க் பண்ணுறேன். இதுவரை இங்கே இந்த மாதிரி பூவோ செடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டெசர்ட் ஏரியா தான், பார்த்தா ஃபுல்லாக தெரியும். வரும்போது ஒரு 10-15 பூ இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500-600 பூ இருக்கு. டெய்லி ஒரு கை பூ மேலே எடுத்து நான் டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி நடந்தது? தட் இஸ் குவாண்டம் ஃபீல்டு. குவாண்டம் ஃபீல்டுனா கான்சியஸ் செவர்னிட்டியோட எந்த வித செல்ஃப் டவுட்டும் இல்லாமல் குவாண்டம் ஃபீல்டை மேட்ரை இம்பேக்ட் பண்ணோன்னா நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ அப்படியே நடக்கும். இந்த பாலைவனத்தில் பூஞ்சோலை பூத்த மாதிரி என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ அப்படியே நடக்கும். இதை பற்றி பகவான் கதவை திற காத்து வட்டும் சத்சங்கத்தில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. பரமசிவசேனா நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆஸ்கி நித்யானந்தம் கேளுங்க. நித்யானந்தம்.